எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 36வது ஸ்தோத்திரம். 36வது ஸ்தோத்திரம் என்னன்னா, ஸ்கந்ததரோ துர்யோ வரதோ வாயுவாகன வாசுதேவோ பிரகத்பானு ஆதிதேவ புரந்தர. ஸ்கந்ததரோ துர்யோ வரதோ வாயுவாகன வாசுதேவோ பிரகத்பானு ஆதிதேவ புரந்தர. இது இன்னைய ஸ்தோத்திரம். இதை எப்படி சொல்லணும்னா, ஸ்கந்ததர துர்யோ வரதோ வாயுவாகன வாசுதேவோ பிரகத்பானு ஆதிதேவ புரந்தர அப்படி சொல்லணும். இதனோட ஸ்லாங் இதுதான். கோஷ்டியில் எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, சப்போஸ் கோஷ்டியில் போய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்லாங் இல்லாத உங்களால் அவங்களுக்கு கூட சொல்லவே முடியாது. அதுக்காக தான் இதை சொல்றது. ஒவ்வொரு ஸ்லோகத்தை சொல்லும் போதும் இந்த ஸ்லாங் சொல்றது அதுக்கு தான். எல்லாத்துலையும் இந்த ஸ்லாங் வராது, கொஞ்சம் கொஞ்சம் சிலதெல்லாம் மாறும். அதையும் கவனிச்சுக்கணும் நீங்க. இதை எப்படி சொல்லணும்னா, ஸ்கந்ததர துர்யோ வரதோ வாயுவாகன வாசுதேவோ பிரகத்பானு ஆதிதேவ புரந்தர. இதனோட மீனிங்கை பார்ப்போம். ஸ்கந்தன்றது பெருகுதல் அதான். ஸ்கந்தன்றதுக்கு பெருகுதல். அதனால்தான் அந்த முருகனுக்கு ஸ்கந்தன்னு ஒரு பேர் உண்டு. ஸ்கந்த புராணம்னு சொல்லுவாங்க. ஸ்கந்த புராணம். ஸ்கந்தன்றது என்னன்னா, குறையவே குறையாது. முருகனுடைய அந்த வீரம் இருக்க நேரம் ஆக ஆக சண்டை போட எல்லாரும் களைப்படைவாங்க இல்லையா, அந்த களைப்பே இருக்காது. நேரம் ஆக ஆக பவர் அதிகமாகுமா. முருகனுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு இது உண்டு. நேரம் ஆக 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 பவர் அதிகமாகிட்டே போகுமா. அதனால எதிர இருக்கவங்க யாரா இருந்தாலும் மிரண்டு போய் நின்றுடுவான். ஒரு ஸ்டேஜில் கட்டாயம் தோற்றுவோம். அதான் ஸ்கந்தன்றது. அதான் ஸ்கந்தன்னா பெருகுதல். இதுல இங்க விஷயம் இந்த இதுல இந்த சரசநாமத்துல ஸ்கந்தன்றது பெருகுதல்னா வளர்ந்துட்டே இருக்குது. அதான் விஸ்வரூபம். வளர்ந்து கொண்டே இருப்ப பெரியவராகி விஸ்வரூபம் காட்டுறது. அதுதான் விஸ்வரூபத்தை தான் இங்க வளர்ந்து கொண்டே இருப்பவர்னு சொல்றாங்க. ஸ்கந்ததர. இந்த ஸ்கந்தக்கு வேற அர்த்தம். அந்த ஸ்கந்த பெருகிறது. இந்த ஸ்கந்தக்கு தர்மம்னு அர்த்தம். தர்மம் தர்மம்ன்றத ஸ்கந்தன்னு இந்த இடத்துல சொல்லணும். இந்த இடத்துல தர்மம்ன்றது ஸ்கந்த. அதே மாதிரி தரன்னா அணியல். அதை ஒரு அணிகலனா போட்டுக்கிறது. தர்மத்தை ஒரு அணிகலனா போட்டிருக்கிறது. தர்மன்றத அதை ஒரு அணிகலனா ஒருத்தர் போட்டுக்கிறதுனா என்ன அர்த்தம்? தர்மத்தை தன்னுக்குள்ளேயே வச்சிருக்கிறவர், தர்மத்தை அணிகலனா அணிஞ்சிட்டு இருக்கிறவர்னு அர்த்தம். அதான் ஸ்கந்ததர. ஸ்கந்ததரன்றது தர்மத்தையே ஆபரணமாக அணிந்திருப்பவன் அர்த்தம். துர்யன்னா தூர்னாலே தாங்குறது. துர்யன்னா தாங்குதல், தாங்கி பிடிக்கிறதுன்ற பொருள். உலகில் படைக்கப்பட்ட அனைத்தையும் தாங்கி பிடிப்பவன், அதான் துரிய. ஸ்கந்ததர துரிய. வரதோ, வரனாலேயே தேவையை கொடுப்பவர்னு அர்த்தம். அதான் வரம் அப்படின்றது. தேவையை கொடுக்கறது தான் வரம். வரதன். அதுதான் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளுக்கு வரதன்னு பேரு. வரதான்னுவாங்க எல்லாருமே. வரதா வரம் தா அப்படின்னுவாங்க. காஞ்சிபுரத்தில் போனீங்கன்னா வரதா வரம் தா அப்படின்னாங்க. அது வரதராஜ பெருமாள் அப்படி அள்ளி கொடுப்பாராம் வரங்கள். நீ கேட்கறத, நீ போய் வேண்டதை செஞ்சு கொடுப்பாருன்னு அர்த்தம். அதான் வரத என்ன, கேட்கறத வரங்களை கொடுப்பவர். அதனால்தான் எப்பயுமே ரங்கநாதனுக்கு தெரியும். நான் எத்தனையோ ரங்கநாதன் கிட்ட சொல்லிருக்கேன். நம்ம கோயில்களுக்கெல்லாம் போனோம்னா, ரங்கநாதனுக்கு, விஜயகுமாருக்கு, வீரராவுக்கு எல்லாருக்கும் தெரியும். கோயில்களுக்கெல்லாம் போனோம்னா இன்னதை கூடுன்னு வேண்டவே கூடாது. எனக்கு இது வேணும்னு கேட்கவே கூடாதான். நீங்க நிர்மலமா நின்று நீங்க பெருமாளை சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவர் செஞ்சுட்டு வரோம். ஆனா நீங்க எனக்கு இதை பண்ணிக்கூட அதை பண்ணிக்கூடுன்னு கேட்டா அது உங்களுக்கு உதவாததா இருக்கும், உங்களுக்கு ஆகாததா இருக்கும். இருந்தா கூட பக்தன் கேட்டானேன்னு பண்ணி கொடுத்து வரோம். அதான் வரதன். நீங்க கேட்டீங்கன்றதுக்காகவே பண்ணி கொடுத்துட்டு வராத. அப்புறம் அதனால உங்களுக்கு பல மாயைகள்ல நீங்க போய் மாட்டிட்டு, இம்சை மாட்டிட்டு, அவஸ்தப்பட்டு மறுபடியும் பூலோகத்துல அப்படியே சுழல்றது, இதுலயே சுழல்றது. அது மாதிரி ஆயிடும். உங்களுக்கு தேவையில்லாதது உங்ககிட்ட சேரும். தேவையில்லாத சேர்ந்தாலே உங்களுக்கு வம்புதான். அதனால வரதான்றது வரதன்றது வரங்களை கொடுப்பவர். வரங்களை கொடுப்பவர் அவர். ஆனா நீங்க கேட்கக்கூடாது. நீங்க கேட்காம இருந்தாலும் உங்களுக்கு நல்லதா அவரே செய்வார். அடுத்தது வாயுவாகன. வாயுவாகனன்றதுக்கு வாயு
வான்னா முன்னாடி நிறுத்து, முன்னாடி. வாயுன்னா காத்து, வான்னா முன்னின்று நடத்துறது, லீட் பண்றதுன்ற போது அதான் முன்னெடுத்து செல்றது லீட் பண்றதுன்றதான். ஹனன்னா நடத்துறது, வாயுவை முன்னின்று நடத்த வரான். அதாவது வாயு 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 பகவானு அவருக்கு வழி நடத்தி செல்றவரான். அதான் இதுல வாயு பகவானே வழி நடத்துபவர் அப்படின்னா வாயுவாகனவர். அடுத்தது வாசுதேவோ. வாசுன்னா வசின்னா வாசினா வசித்தல், அது நம்ம வசிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வாசி. வாசு தேவன்ல தலைமை ஏற்றுக்கிறது. அதாவது ஜீவாத்மாக்கள் வசிப்பதற்கு அனைத்தையும் படைத்து தலைவன், அனைத்தையும் படைக்கும் தலைவனாக இருப்பவன். அதான் அனைத்தையும் படைக்கும் தலைவனாக இருப்பவன். அதான் இந்த இதுல வாசுதேவன்றது அதுதான். வாசுதேவன்றது வாசுன்னா வசிக்கிறது, தேவன்னா தலைமை. வாசுதேவன்னா இந்த இடத்துல வசிக்கிறதுனா யாரோ வசிக்கிறதுன்னு எடுத்துக்கூடாது, ஜீவாத்மாக்களுக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதெல்லாம் இன்டைரக்ட் மீனிங் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஜீவாத்மாக்கள் வசிப்பதற்கு அனைத்தையும் படைக்கும் தலைவனாக இருப்பவன். பிருகத் பானு, பிருகன்னா பெரிய, பானுன்னா சூரியன், மிகப்பெரிய சூரியனாய் விளங்குபவன். அதாவது சூரியனே மகாவிஷ்ணுதான்றது இந்த இடத்துல அர்த்தம், மிகப்பெரிய சூரியனாய் விளங்குபவன் பிருகத் பானு. அடுத்தது ஆதிதேவ. ஆதிதேவன்றது ஆதின்றது முதல், தேவன்னா தலைவன். இதை நம்ம இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா முழு முதல் தலைவனாக விளங்குபவன், முழு முதல் கடவுளாக விளங்குபவர் அப்படி எடுத்துக்கணும். அதுல ஆதிதேவன்றது ஆதின்னா முதல், வெரி ஃபர்ஸ்ட். தேவன்னா தலைவன், முழு முதல் கடவுளாக வழங்குபவர், முழு முதல் தலைவனாக விளங்குபவன் அப்படின்றது அர்த்தம் இந்த இடத்துல. புரந்தரகா, புறன்னா அசுரர்கள், இந்திரன்னா அந்த இந்திரனை எடுத்துக்கூடாது இந்த இடத்துல. புரந்திரன்றது புற இந்திர அப்படி எடுத்துக்கணும். இதை புறன்றது அசுரர்கள், இந்திரன்னா கூட்டம், ஹான்னா அழிக்கிறது. அதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துக்குவோம். அசுரர்களை கூட்டமா அழிப்பவராம். புறன்னா அசுரர்கள், இந்திரன்னா கூட்டம், ஹான்னா அழிக்கிறது. புரந்தரகன்னா அசுரர்களை கூட்டமாக அழிப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஆக இன்னைக்கு 36வது ஸ்லோகத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கந்த நேற்றுக்கு 327 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 328 ஸ்கந்த, 329 ஸ்கந்ததர, 330 துரிய, 331 வரத, 332 வாயுவாகன, 333 வாசுதேவோ, 334 பிரகத்பானு, 335 ஆதிதேவ, 336 புரந்தரக. ஆக நம்ம இது வரைக்கும் அப்ப எத்தனை பார்த்துக்கோ, இன்னைக்கு ஸ்லோகத்துல மட்டும் 36வது ஸ்லோகத்துல 328 இருந்து 336 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதாவது 9 திருநாமம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். 36வது ஸ்தோத்திரத்துல 9 திருநாமம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 336 திருநாமங்களை பார்த்துருக்கோம். தேங்க்யூ.